ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆர்எஸ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் மாத சேமிப்பு எவ்வளவு எப்படி அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் மாதம் எவ்வளவு சேமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மாதிரி நீங்களும் இந்த மாதம் எவ்வளோ சேமிச்சிங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனமும் சேமிப்பும் இருந்தால் தான் நம்மளால் சேமிப்பே நம்மளால் செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு கோல் நம்ம இந்த சும்மா ஒரு 500 1000ன்னு சொல்லி நம்ம சேர்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த 500 1000 மாறும், 1000 10,000 ஆகும், 10,000 20,000 1,00,000 அப்படின்னு சொல்லி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம சேர்த்து வைக்காமல் இருந்தோம்னா நமக்கு அந்த தாட் இருக்காது. அதனால் ஏதாவது ஒரு சேமிப்பு நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சேமிப்பு செய்கிறதுக்குனா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறனால நம்ம மந்த்லி பட்ஜெட்டில் தான் நம்ம பட்ஜெட் போட்டு அதில் கம்மி பண்ணி தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதுக்குன்னு சாப்பிடாமல் இருக்கணும், பட்னியாக இருந்து சேமிக்கணும்னு சொல்ல வரல. எந்த அளவுக்கு நம்மளால் பட்ஜெட் போட்டு சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவ் பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தனித்தனியாக பிரித்து வச்சு சேவ் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற இது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண பத்திரிக்கை அட்டை தான். அந்த அட்டையில் வெஜிடபிள்ஸ்க்குன்னு தனியாக சொல்லி நம்ம எழுதிக்கணும். அடுத்து கிராசரி, அடுத்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நான்வெஜ், இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சு நம்ம எழுதி அந்தந்த அமௌண்ட் அந்தந்த இதில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கும் செலவு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பேலன்ஸ் அமௌண்ட்டு இதிலே கொண்டு வச்சுட்டு மாதம் எண்ணில் நம்ம எவ்வளோ சேவ் ஆகிருக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லி பார்க்கவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. அந்த காசு இந்த காசுன்னு சொல்லி போட்டு நம்ம குழப்பிக்க தேவையில்லை. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வைங்க. இதுக்காண்டி தனியாக பர்ஸ் வாங்கணும், பவுச் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. இந்த வெறும் இது கல்யாண பத்திரிக்கை அட்டை. இதில் நம்ம இந்த இதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்படி போட்டு வச்சோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் நகைக்கடையில் கொடுக்குற பர்ஸு, அப்புறம் நம்ம வீட்டில் காலியாக இருக்க ஜாம் டப்பா, பாட்டில் அந்த மாதிரி கூட நம்ம அதில் கூட போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த இடத்துல அதிகமாக நம்ம பார்க்குறோமோ வீட்டிலையே அந்த இடத்துல வச்சோம்னா நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ், கிராசரி, டெய்லி சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இதுதான் நான் சேவ் பண்ண அமௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள்ஸில் மொத்தம் ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய் சேவ் ஆச்சு. கிராசரியில் 500 சேவ் ஆச்சு. டெய்லி சேவிங்ஸ் நான் 25 ரூபா எடுத்தே வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 750 நான் எடுத்து வச்சுருந்தேன். அடுத்து நோன்பு காசு எங்களுக்கு என் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் 500 ரூபாய் கிடச்சிச்சு. அப்புறம் மில்கில் ஒரு 100 ரூபாய் சேவ் ஆச்சு. ஃப்ரூட்ஸில் ஒரு 100 ரூபாய் சேவ் ஆச்சு. அடுத்து சில்லறை சேமிப்பு 2 ரூபா 5 ரூபாலாம் கிடைக்கல. அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணதில் அதில் 150 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இதுதான் நான் சேவ் பண்ண ஏப்ரல் மந்த் காசு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 ஃப்ரெண்ட்ஸ். இந்த சில்லறை காசெல்லாம் வரும். எல்லாத்தையும் சில்லறை தேவைப்படும் போது எடுத்துகிட்டு நோட்டாக போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நான் இந்த மாதம் சேவ் பண்ணேன். நான் சேவ் பண்ண அமௌண்ட் 2500. நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் எவ்வளோ சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.